அண்மைச் செய்தி. அதிமுகவின் ஐடி விங் தலைவராக கோவை சத்யனை நியமனம் செய்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் அதிமுகவின் மாணவர் அணி செயலாளராக சிங்கை ஜி ராமச்சந்திரனை நியமனம் செய்தும் எடப்பாடி பழனிசாமி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் அதிமுகவின் ஐடி விங் தலைவராக கோவை சத்யனை நியமனம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மாணவர் அணி செயலாளராக சிங்கை ஜி ராமச்சந்திரனை நியமனம் செய்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். அதிமுகவில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதன்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணி செயலாளர், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர், சார்பு அமைப்புகளின் துணை நிர்வாகிகளாக சிலர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கழகத்தினுடைய, அதாவது அதிமுகவினுடைய மாணவர் அணி செயலாளராக கடந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டிருந்த சிங்கை ராமச்சந்திரனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிமுகவின் மாணவர் அணி செயலாளராக சிங்கை ராமச்சந்திரன் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே அதிமுக மாணவர் அணி செயலாளர் பொறுப்பில் இருந்து வந்த எஸ்.ஆர். விஜயகுமார் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் புதிய மாணவர் அணி செயலாளராக சிங்கை ராமச்சந்திரனும் அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளராக எஸ்.ஆர். விஜயகுமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே அவர் மாநிலத்தினுடைய அந்த மாணவர் அணி செயலாளராக இருந்து வந்த விஜயகுமார் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் கோவிலம்பாக்கம் மணிமாறன் ஏற்கனவே அவர் வகித்து வந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு தற்பொழுது அதிமுகவினுடைய புரட்சி தலைவி பேரவையினுடைய துணை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக கோவை சத்யன் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே அவர் அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இணை செயலாளர் பொறுப்பில் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவின் மிக முக்கியமான அமைப்பாக இருக்கும் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலைவராக கோவை சத்யன் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்.